Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தென் மாநில முதலமைச்சருடைய மாநாடு சென்னை மகாபலிபுரத்தில் மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடைய தலைமையில நடைபெற்றது. அந்த கூட்டத்தை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புறக்கணித்திருக்கிறார். அந்த தென் மாநில முதலமைச்சருடைய மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமே மாநிலங்களுக்கு நிதி பங்கீடு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, மாநிலங்களுக்கு உள்ள இடையே உள்ள பிரச்சனைகள், போதைப் பொருள் ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கு போன்ற அனைத்து பிரச்சனைகளும் பேசுகின்ற ஒரு மாநாடாக அது இருந்து வருகிறது. பாஜக கூட்டணி ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சர் திரு ரங்கசாமி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் எல்லாம் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நான் அந்த துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார் என்பதை நான் பார்த்தேன். அவர் நதிநீர் பங்கீடு, குடிதண்ணீர் பிரச்சனை, இவைகளை பற்றி தான் பேசியிருக்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. போதைப் பொருள் பிரச்சனை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, நிதி பற்றாக்குறை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இவைகளை பற்றி துணைநிலை ஆளுநர் பேசவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் அந்த பிரச்சனையை முன்வைத்து பேசினால் அதற்கு முடிவு காண முடியும். அது மட்டுமல்ல, மாநில அந்தஸ்து நம்முடைய பிரதானமான பிரச்சனை. முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் மாநில அந்தஸ்து என்று கூறுகிறார். மாநில அந்தஸ்தை வலியுறுத்தி சொல்லி மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கூட்டம் தான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தை அவர் புறக்கணித்ததன் மூலமாக மாநில அந்தஸ்து பெறுவதற்காக திரு ரங்கசாமி அவர்கள் உண்மையிலேயே விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கூட்டத்திலே அவர் எதிர்ப்பு தெரிவித்து வரவில்லை என்று கூறுகிறார்கள். நான் முதலமைச்சராக இருந்த சமயத்திலே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலே கிரண்பேடி அம்மையார் அவர்களை உள்துறை அமைச்சராக அமைத்தார்கள். அதை நான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கோரினேன். அப்பொழுது ரங்கசாமி அவர்கள் மௌனம் காத்தார். அதை ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அதை எதிர்க்கிறார். அதாவது தனக்கு வேண்டும் என்றால் அதற்காக ஒரு வழியை கண்டுபிடிப்பார். ஆனால் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநில மக்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்ல வேண்டிய இடத்திலே சொல்லுவதற்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் அந்த கூட்டத்தை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. ஆகவேதான் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாதது மிகப்பெரிய தவறு. புதுச்சேரி மாநில மக்களுக்கு திரு ரங்கசாமி அவர்கள் துரோகம் விளைவித்திருக்கிறார்.